தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குப்பம் சட்டசபை தொகுதியில் தொடர்ச்சியாக 8 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவர். சந்திரபாபு நாயுடுவுக்கு ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட பங்களா உள்ளது. கடந்த ஆண்டு ஆந்திர சட்டசபை தேர்தல் நடந்தபோது சந்திரபாபு நாயுடு மீது ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். தன்னை தொடர்ந்து வெற்றி பெற வைக்கும் குப்பம் தொகுதியில் சந்திரபாபுவுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. தேர்தல் முடிந்தால் ஹைதராபாத்துக்கு ஓடிவிடுவார். இதுதான் குப்பம் மக்கள் மீது அவர் வைத்துள்ள அக்கறை என சாடினார். அதைத் தொடர்ந்து குப்பம் தொகுதியில் சிவபுரம் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி சொந்த வீடு கட்ட கடந்த ஆண்டே பூமி பூஜை போட்டார் சந்திரபாபு. வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இன்று கிரகப்பிரவேசம் நடந்தது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற சந்திரபாபு நேற்று இரவு டெல்லியிலிருந்து குப்பம் வந்தார். இன்று அதிகாலை சந்திரபாபு நாயுடு அவரது மனைவி புவனேஸ்வரி, மகன் நாரா லோகேஷ், மருமகள் நாரா பிராமினி, பேரன் தேவான்ஷ் ஆகியோருடன் புதிய வீட்டில் சிறப்பு பூஜை நடத்தினார். பசுவுக்கு பூஜை செய்து பால் காய்ச்சி புதிய வீட்டில் குடியேறினார். சந்திரபாபு நாயுடு வீடு கிரகப்பிரவேசம் காரணமாக குப்பம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. தொகுதி மக்களும் தெலுங்கு தேசம் தொண்டர்களும் காலை முதலே அவரது வீட்டுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் விழாவில் பங்கேற்றனர். 30,000 பேருக்கு சைவ விருந்து பரிமாறப்பட்டது. இதுகுறித்து சந்திரபாபு நாயுடு மனைவி நாரா புவனேஸ்வரி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: குப்பம் எங்கள் வீடு, குப்பம் மக்கள்தான் எங்கள் குடும்பம். குடும்பத்தில் நடந்த கிரகப்பிரவேசம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது. இது ஒரு இதயபூர்வமான கொண்டாட்டம். 36 ஆண்டாக எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களை வழி நடத்தி வரும் குப்பம் மக்களின் ஆசிர்வாதம், அவர்களின் அன்பு, ஆசிர்வாதம் மற்றும் பாராட்டுக்கு நாங்கள் மிகவும் நன்றியோடு இருப்போம் என புவனேஸ்வரி உருக்கமாக கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் கூட வாடகை கட்டடத்தில்தான் சந்திரபாபு வசித்து வருகிறார். அதையும் சுட்டிக்காட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரசார் குறை கூறி பேசி வந்த நிலையில் அமராவதியிலும் சொந்த வீடு கட்ட சந்திரபாபு நாயுடு முடிவு செய்தார். 5 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்ட பங்களா கட்ட கடந்த மாதம் பூஜை போடப்பட்டது. கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. அடுத்த ஆண்டு அமராவதி பங்களாவுக்கு கிரகப்பிரவேசம் நடக்கும் என தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் கூறினர்.